நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செமிஃபைனல்ஸ் பயங்கர ஒரு கெத்து ஃபீலிங். செமிஃபைனல்ஸ் அதான். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்க போற ஒரு டாஸ்க் செமிஃபைனல்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் a very tricky டாஸ்க். இதை தாண்டிட்டா இதை ஃபைனல். தாண்டிட்டா நேரா ஃபைனல் குக்கிங் தான். ஐயோ ஃப்ராங்கா கேட்டிங்கன்னா இது என்னமோ ஃபைனல்ஸ் மாதிரியே இருக்கு எங்களுக்கு. மாமனே எல்லாம் சும்மா சீனு. எனக்கு ஃபைனல்ஸ்லாம் போகணும். எல்லாருக்கும் எங்கள் ஃபைனல்ஸ்க்கு போகணும். நீங்க 4 பேர் குக் பண்ணதுல 1 person is going to go to the finals directly. None other than பயங்கர ஒரு கெத்து ஃபீலிங். செமிஃபைனல்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. அட் த சேம் டைம் நம்பவே முடியல. அது வந்து செமிஃபைனல் நான் வந்து யாருமே நம்பலை. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க சில விஷக்கிருமிகள் இருக்கு. அந்த விஷக்கிருமிகள் பண்ணுற வேலை தான் இது. Hello and welcome to Milky Mist Curd Kitchen Superstar 3 powered by Energy Tharam Gold Winner. Welcome, welcome, welcome. Semi-finals. Top 4. First time Kitchen Superstar 3ல ஒரு 4 பேரை மட்டும் நம்ம பார்க்கிறோம். Congratulations to all of you. Well done. அந்த வார்த்தை அந்த 4 பேர் தான். அந்த 4 பேர்ல நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். How do you feel? I feel like this. I feel like this. ரஜினிகாந்த் மாதிரிலாம் வருது. ஓகே தீபன், இந்த செமிஃபைனல் எவ்வளோ முக்கியம்? அதாவது செமிஃபைனல்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பொசிஷனுக்கு இப்போ வந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு விஷயம் செமிஃபைனலில் வந்தது. எனக்கு இது இல்லாமல் எது இல்லாமல் செமிஃபைனல் இல்லாமல் ஃபைனலில் நிற்கணும் சோலோவா. ஆமா, விஷ்ணு போறப்போ அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல. ஆனா இன்னும் இருக்கீங்க. அவர் எப்போ போயிட்டாரு? அவர் சாபம் கொடுத்தாரு. சொன்னவன் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ரெண்டாவது மதன் சொன்னா நீதான் போயிட்டான். மூணாவது சம்பந்தா சொன்னா நீதான் போயிட்டான். ஐயோ அந்த பயம் தான் போதும் சார். அந்த எலுமிச்சை மலம் இவன் தான் வச்சிருக்கான். இல்லை இப்பெல்லாம் எங்கே போனாலும் வெளியே எங்கேயாவது ஹோட்டல் போனால் கூட நம்ம கமெண்ட் பண்ணுறது. அன்றைக்கி இங்கே ஸ்பென்சரில் சாப்பிட்லான்னு போனேன். போயிட்டு இந்த மாதிரி ரைஸ் ரைஸ் தான் இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே கொண்டு வாங்கன்னு. பாஸ்மதி ரைஸ் சார் அப்படி சொன்னாங்க. அப்படியா, சரி ஓகே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது நார்மல் ரைஸு. ஹலோ என்ன இது ஒரு பாஸ்மதி ரைஸா இது? அப்படி பாஸ்மதி ரைஸா சொல்லுங்கள், இதை நீங்கள் எப்படி பண்ணீங்க? இதை சொல்லுங்கள், இது பாஸ்மதி ரைஸ். பயந்துட்டு சாரி சார் பாஸ்மதி ரைஸ் இல்லை, அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தாதீங்க. பிரியங்கா, எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. தீபன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, பேச்சை குறைச்சிட்டு நல்லா சமைக்கலாம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? டாக் லெஸ் ஒர்க் மோர். நான் தான் சொல்லல, ஐ லவ் திஸ் ஷோ. எனக்கு இந்த ஷோக்கு வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இப்படி ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் என்னோட பிரெயின் ஒர்க் ஆகும். நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா மட்டும்தான் எனக்கு வேலை செய்ய முடியும். நான் அப்படி இல்லாம இருந்துட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. உங்களுக்கு? நோ. உனக்கு? I have lot of problem. We also have lot of problem with you. Okay. தீபன், இந்த செமிஃபைனல் செலிப்ரேஷனில் யாராவது வாய்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் இவர் அந்த ஆத்தா அப்படின்னு சொல்லி அழுவா சார், விஜயகாந்த் மாதிரி. அது விஜயகாந்த் அம்மாவை பார்த்து அழுவார். அம்மாவை பார்த்து சார், அது மட்டும் கேளுங்க சார். அப்போ எனக்கு ஒரு டெட் பாடி வேணுமே. பிரியங்கா படி. சரி, இவங்க எங்க அம்மா. எச்ச துப்பாம பண்ண சரியா? கூப்பிடுறியா? எங்க அம்மா. அம்மா படுமா. இல்ல போதும் படுத்தது. சொல்லுங்க, செத்துட்டேன் நானு. யாராத்தா பொழுது சாயறதுக்குள்ள நான் வந்துட்டேன்னா லெமன் ஜூஸ் நீ குடி, வரலன்னா கருப்பு பானையில் இருக்க சாத்துக்குடி ஜூஸ் நான் குடிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவசரப்பட்டு 2 ஜூஸையும் குடிச்சியா ஆத்தா? குடிச்சிட்டு இப்படி போயிட்டியா ஆத்தா? ஆத்தா ஆத்தா என்ன சிரிச்சுக்கிறேன்?
துப்பிட்டானா எத்தனை போறா சார் இல்ல சார் அந்த பேச பார்த்து நான் துப்புறேன் இல்ல சார் நான் துப்புறேன்னு எனக்கு தோணல அந்த பேச பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே போகுது. Good. Okay. Shall we go to the task? Yes. Okay. Welcome to the semi-finalists. Here goes the task. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்க போற ஒரு டாஸ்க் செமிஃபைனல்ஸுக்கு ரொம்ப உகந்த டாஸ்க். செமிஃபைனல்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி டாஸ்க். என்னதான் சிரிக்க ட்ரை பண்ணாலும் மனசுக்குள்ள அவ்வளோ பக்குன்னு இருந்துச்சு. பிகாஸ் குவார்டர் ஃபைனல்ஸே டஃப்பாக இருந்துச்சு. செமிஃபைனல்ஸ் அதை விட டெஃபினட்டாக டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இந்த டாஸ்க் எப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை ஏற்றும். அதுக்காக நாங்கள் ஒரு இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஷோர் சார். இதோ என்னப்பா நாலு கூட இருந்ததுமே எல்லாருமே நினைச்சோம் ஓகே உனக்கு இந்த இது வந்துடும் எனக்கு இது வந்துடும். ஸோ அந்த இதில் தான் இருந்தது. ஏன்னா 4 பேருக்கு 4 கரெக்டாக இருந்தது. என்னவா இருக்கும் அதில் பிரியங்கா? எனக்கு ஏதோ டெசர்ட் பண்ண சொல்வீங்களோன்னு தோணுது. டெசர்ட். வாவ் ஓகே. ஆனால் ஒரு விஷயம் என் மனசில் பட்டது என்னன்னா எங்கள் 4 பேருக்கும் ஒரே இன்க்ரீடியன்ஸ் கொடுக்க போறீங்கன்றது தான் எனக்கு தெரியுது. நந்தினி? வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், நான்வெஜ் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். திடீர்னு திறந்தா 4 பாஸ்கெட்லயும் ஒண்ணுமே இல்ல, காலி, பிளாங்க். ஸோ வந்து சமைக்க வேண்டாமா சார்? ஓகே 4 பேர் வாங்க, வந்து ஒரு பேஸ்கெட் எடுத்துட்டு போன தடவை வந்து குவார்டர் ஃபைனலில் மண்பானை அந்த மண்பானை எல்லாம் கொடுத்தாங்க. இந்த தடவை வெறும் பேஸ்கெட் கொடுத்தாங்க. இது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சா இதை எடுத்துகிட்டு பிள்ளையார் கோயில் பேர் தேங்காய் உடைக்கிறது. மங்காத்த ஆட ஆரம்பிச்சாரு. இந்த கிச்சனுக்குள்ள இந்த கார்டு வந்தாலே வந்து டென்ஷன் அதிகமாயிடும். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் பேஸ்கெட் சேலஞ்ச். சரியா? இப்போ என் முன்னாடி 4 கார்டு இருக்கு. நீங்க 4 கண்டஸ்டன்ட் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரா நான் கூப்பிட போறேன். நீங்க வந்து ஒரு கார்டு எடுக்க போறீங்க. இந்த கார்டு எடுத்து உங்களுக்கு யார் பேர் வருதோ அவங்களுக்கு நீங்க இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. ஓகே, அது சூஸ் பண்றதுல கூட நீங்க கார்டு எடுத்த பிறகு இருக்கிற ட்விஸ்ட்டை நான் சொல்றேன். சரிங்களா? பிரியங்கா வாங்க, வந்து கார்டு எடுங்க. நீங்க எடுத்துருக்க சிங்கப்பூர் தீபன். ஸோ சிங்கப்பூர் தீபனுக்கு நீங்க இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. நந்தினி வாங்க. பிருந்தா தாஸ். ஸோ பிருந்தா தாஸுக்கான இன்கிரீடியன்ஸ் நந்தினி சூஸ் பண்ண போறீங்க. பாத்துமா என்ன சூனி வைக்க போறாங்களோ. பிருந்தா தாஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் பி நந்தினி ஓ பிரியங்கா? நந்தினின்னு வரும். நந்தினி சரியான போட்டி. பிரியங்கா தேஷ்பாண்டே. தீபன் வந்து நீ தீபனுக்கு வந்து பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு நீங்க தான் இன்கிரீடியன்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. அப்படியா சார்? சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ என்னன்னா நீங்க 4 பேரும் போயிட்டு உங்களுக்கு நான் 5 minutes டைம் கொடுப்பேன். ஏதாவது ஒரு ரெசிபி மனசுல வச்சுக்கிட்டு 6 இன்கிரீடியன்ஸ் நீங்க உங்க பாஸ்கெட்ல வைக்க போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி, நீங்க மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிற ரெசிபியோடைய 6 இன்கிரீடியன்ஸ், அதுல ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணக்கூடியதா இருக்கணும். அது மாதிரி ஒரு ரெசிபியோட 6 இன்கிரீடியன்ட் வைக்க போறீங்க. யாருக்காக நீங்க சூஸ் பண்றீங்களோ அவங்க அதுல 5வது வச்சு சமைக்கணும். திஸ் இஸ் எலிமினேஷன் ரவுண்ட். யாராவது ஒருத்தர் வெளியே போகணும், வெளியே போவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்வைவ் ஆகி நேராக ஃபைனல்ஸுக்கு போகணும். எவ்வளோ கஷ்டமா முடியுமோ அவ்வளோ கஷ்டமா நீங்க இந்த பாஸ்கெட் இன்கிரீடியண்ட்டை சூஸ் பண்ண போறீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த சேலஞ்ச். 5 minutes டைம் கொடுக்குறேன். போய் அந்த 6 இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணிட்டு வாங்க. கம் ஆன், 5 minutes starts now. அப்போ நமக்கு தெரிஞ்சதான் எடுக்க முடியும். எங்களோட ஃபுல் சீசன்லேயே வந்துட்டு பாவக்காவை வச்சு எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ பாவக்காய் கொடுக்கலாம், தீபன் கண்டிப்பாக மாட்டிப்பான் அப்படின்னாங்க. ஸோ வந்து என்றைக்குமே எதையும் 10 5 ஓடினது நான் கிடையாது. அதனால் வந்து எது கொடுத்தாலும் ஓகே, எது வேணாலும் நானும் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் வந்து நான் என்ன பண்ணேன். ஆனால் ஆரஞ்சு பழம் அப்படின்னா அதில் வந்து லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் காய்கறியும் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு சேலஞ்சிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். அவன் செஞ்சதை யோசிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. ஆகட்டும் ஆகட்டும். எல்லா கேமராவும் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஷ்டமா செலக்ட் பண்ணிருக்கீங்களா? எஸ். சரி, பிருந்தாதாஸ் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க? கேரட், அப்புறம் கேப்சிகம், ஆரஞ்சு, கோகனட் மில்க், லெமன் கிராஸ், நட்ஸ். ஸோ நீங்க தாய் மனசுல வச்சிருக்கீங்க. ஐ மீன் ஏசியன் கண்ட்ரீஸ், ஏசியன் குசின் ஏதோ மனசுல வச்சிருக்கீங்க. ஓகே, பிரியங்கா. bitter gourd, பாவக்காய், சவ் சவ், கருவேப்பிலை, ஸ்ப்ரவுட்ஸ், இஞ்சி, பச்சை மிளகாய். என்ன டிஷ்மா இது? சார் அந்த ஸ்டஃப்டு அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பண்ணுவீங்க. தீபன். பச்சை தக்காளி, தக்காளி விடவே மாட்டேன் சார். கத்திரிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, வாழைத்தண்டு. நந்தினி. மைதா மாவு, தேங்காய் பால், உருளைக்கிழங்கு, புடலங்காய், பாவக்காய், ஆரஞ்சு. புடலங்காய், பாவக்காய், ஆரஞ்சு. நீங்க அவங்களுக்கு செலக்ட் பண்ணீங்க. பிருந்தாதாஸ். ஆரஞ்சு பாவக்காய் என்ன காமெடி? உங்களுக்கு ரெசிபி தெரியும். ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நீங்க வந்து மற்றவங்களுக்காக நீங்க கார்டு எடுத்தீங்க, மற்றவங்க பேர் இருக்கிற கார்டு எடுத்தீங்க, நீங்க அவங்களுக்காக இப்போ இன்கிரீடியன்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் எல்லாருக்குமே ஒரு பவர் கொடுக்க போறேன். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் a பவர். யூ கேன் செலக்ட். நீங்க யாருக்காக ஒரு பேஸ்கெட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் நீங்க மாத்தவே கூடாது. அது கம்பல்சரியா இருக்கணும்னு நீங்க சொல்லலாம். அதை வச்சு அவங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது மாதிரி நீங்க இப்போ அவங்களுக்காக எடுத்திருக்கிற பேஸ்கெட்ல எந்த இன்கிரீடியன்ட் கண்டிப்பா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நந்தினி. எனக்கு தெரியும், என் கையில் இருக்கிறத பார்த்த உடனே அவள் கண்டிப்பாக பாவக்கான்னு சொல்லுவாள். பாவக்காய் சார். பாவக்காய் இருந்தாகணும், அதை அவங்க ஒமிட் பண்ண முடியாது. ஓகே. தீபன். தக்காளி சார். அந்த நாட்டு தக்காளி. This தக்காளி. தக்காளி. ஓகே, அது இருக்கணும். பிரியங்கா. அம்மா அந்த பாவக்கால வந்து மாட்டணுன்றதுக்காக தான் பாவக்காவை சூஸ் பண்ணேன். பாவக்காய் கண்டிப்பா இருந்தாகணும். பிருந்தா. வேண்டியதாக இருக்கே சார். ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஓகே, ஸோ ஆரஞ்சு கண்டிப்பா இருக்கும். இது உங்க பவரை வச்சு நீங்க அவங்களுக்கு திணிச்சிருக்கிற இன்கிரீடியன்ட். ஸோ இப்போ டாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பேஸ்கெட் நீங்க யாருக்காக சூஸ் பண்ணீங்களோ அவங்க கிட்ட அந்த பேஸ்கெட் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஆமா. ஐயோ அக்கா முகத்தை பார்த்தாலே பாவமா இருக்கு. சோ சாரிக்கா. ஓகே, இப்போ இந்த டாஸ்க்கை பத்தி ஒரு ட்விஸ்ட் ஷெஃப் தாமு சொல்லுவார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு டிஷ் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் பண்ண போகிறது 2 டிஷ். அந்த 2வது டிஷ்ஷு நீங்கள் யாருக்கோசரம் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த டிஷ்ஷை பேஸ் பண்ணி நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த பேஸ்கெட்டை வச்சு நீங்க இன்னொரு டிஷ்ஷும் பண்ணணும். நான் யாருக்கு ஆப்பு கொடுக்கணும்னு நினச்சனோ அந்த ஆப்பு எனக்கே டமால்னு ஒரு அடி. ஐயோ இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, இதை யோசிச்சிருந்தா நம்ம பாவக்காய் இல்லாமல் உருளைக்கிழங்கு கம்பல்சரின்னு கொடுத்து அந்த பையன் பழத்து போட்டோம் நாமளும் பழச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி இதை சிம்பிளாக கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்க பண்ற டிஷ்ல நீங்க அவங்க கம்பல்சரியா எதுவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, அதை நீங்க யூஸ் பண்ணணும். பாவக்காய் அவங்க அக்காலாம் சொந்த காசுல சூனியம் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனுபவிச்சேன். ரொம்ப மோசமா இருக்கு சார். டைம் சார் 1 hour and 15 minutes. இதில் இன்னொரு டிஸ்ட் இருக்கு. சார் வாங்க சார். டுஸ்டு போயிட்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். ஆமா சார், இது ஃபைனல்ஸ் கிடையாது சார். பேசிக்கலாகவே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கெமிஸ்ட்ரிக்கு வச்சாங்க ஆப்பு. இப்போது உங்கள் கூட ஒரு ஷெஃப் இருக்காங்க இல்லையா, அந்த ஷெஃப் உங்களோட சேர்ந்து சமைக்க மாட்டாங்க. நாசமா போச்சு. ஃபுல்லாவே வா. ஃபுல்லாகவே இது வந்து ஷெஃப் ஸ்வாப் டாஸ்க். எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் ஒரு அனாதை குழந்தை, அங்கிட்டும் இங்கிட்டும் வளர்ந்துருக்கேன். ஆனால் அவளுங்க பாவம். இப்போ இந்த ஷெஃப்பை செலக்ட் பண்ண நேரம் வந்தாச்சு. வாங்க நந்தினி. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. நம்ம ஷெஃப் பேரே வந்தா இல்ல மாத்துவோம். இக்கி பிக்கி பாங்க. சரி, செந்தில். ஷெஃப் செந்தில் from Hilton. Okay, for Nandini. Okay, go. ஷெஃப். தீபன் வாங்க. ஷெஃப். ஷெஃப் சரா. சரா. பிரியங்கா வாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே. சுப்ளு வருவார். சுப்ளு. ஷெஃப் சுப்பு. சே சூப்பர். ஷெஃப் நந்தகுமார் பிருந்தாதாஸ். ஓகே. இது வந்து ஒருத்தவங்களை நம்ம வழி காட்டிட்டு போகும்போது இப்போ நமக்கு என்ன ப்ளஸ் அவங்களுக்கு நமக்கு என்ன மைனஸ்னு நம்ம ஷெஃப் கூடயே ட்ராவல் பண்ணனால தெரியும். இது ஒரு பயங்கரமான மூவ் ஜட்ஜஸ் கிட்டேருந்து. உங்கள் ஷெஃப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 15 minutes உங்க கூட இருப்பாங்க, அதே மாதிரி 4th 15 minutes உங்க கூட இருப்பாங்க. செமிஃபைனல்ஸ்
உங்களுக்கு 2 டிஷ் நீங்கள் செய்யணும். 1.25 மணி நேரம் டைம். ஆர்டினரி டிஷ் கொடுக்கக்கூடாது பிகாஸ் யூ ஆர் ஃபைனல்ஸ். ஓகே, தட் 1 hour and 15 minutes ஸ்டார்ட்ஸ் நவ். இதில் ஏன் எடுக்கிற டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு எல்லாம் தூக்குறதுக்கு. எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மசாலா பாவக்காய் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினேன்னா தண்ணியில் வந்து பாவக்காவை பாயில் பண்ண விட்டேன். கொஞ்ச நேரத்தில் வந்து வெல்லத்தை வந்து நறுக்கி அதில் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுட்டேன். சரி அது நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபைனல்ஸ் போகணும் சார். ஒரே மந்தையிலிருந்து 2 ஆடுகள். யூஸ்வலான டிஷ்ஷஸ் பண்ணக்கூடாது. பாவக்காய்னா நான் வந்து அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால பாவக்காய் மெல்லி ஃபில்லின்னு ஒன்று பண்ணலாம். ஸோ பச்சை தக்காளியில் ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் பிரிஞ்சால் ஃபில்லிங் ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சு ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைத்தண்டு மட்டும் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சவுச்சவை நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். கேரட் கேப்சிகம் சீஸ் கேக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆரஞ்சு கம்போத்தை கொடுத்துடலாம். க்ரீம், கோகனட் மில்க், சீஸ், ஐஸ் சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு இது பண்ணிவிட்டேன். கேரட்டையும் குடமிளகாவையும் குட்டிக்கிட்டே நறுக்கி தண்ணியில் லைட்டாக வேக போட்டேன். பாவக்காய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பாவக்காய்க்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அதை வந்து ஸ்டஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முதல்ல என்ன பண்ணேன், பாவக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கூப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி அதை வந்து அதில் போட்டு கொதிக்க விட்டேன். ஃப்ராங்காக கேட்டிங்கன்னா இது என்னமோ ஃபைனல்ஸ் மாதிரியே இருக்குது எங்களுக்கு. சீரியஸாக வந்து ஒரு பக்கம் இந்த டாஸ்க் முடிக்கிற பயம், ஒருவேளை இதை தாண்டிட்டா ஃபைனல்ஸ் எப்படி இருக்குமோன்றது பயமாக இருக்குது. இட்ஸ் வெரி 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 சேலஞ்சிங். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். 2 டிஷ்ஷையும் பண்ணணும், அதில் கம்பல்சரியாகவும் இருக்குது. நம்ம டஃப்பாக கொடுத்துருக்கோம், நமக்கும் டஃப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நந்தினி ஹேஸ் ரியலி தாட் வெல். அவள் அந்த பாவக்காவை வந்து கம்பல்சரி பண்ணப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆப்பு கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாவக்காவை தோல்லாம் உரிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேகிற தண்ணியில் புளி பேஸ்ட்டில் போட்டுட்டு பாயில் பண்ண தனியாக வச்சுட்டேன். சவுச்சோ ஃப்ரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மைதா மாவில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு அந்த மைதா மாவை பிசைஞ்சிட்டு சவுச்சோவை இப்படி மேலேயும் கீழேயும் நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஸ்லைஸ் ஆஃப் சவுச்சோ வந்து ரெடி பண்ணி அடியில் கீழே வச்சாச்சு. முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்னால் கூட ஏதோ அதை வச்சு ஏதாவது சமாளிச்சா போகிறோன்னு இருக்குது. பட் இந்த லெவல் இட்ஸ் செமிஃபைனல்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹெவி, வெரி இம்பார்ட்டண்ட். ஐ வாண்ட் டு பி தேர் இன் த ஃபைனல்ஸ். ஐ எம் வெரி ஷுர் ஐ வாண்ட் டு பி தேர். இன்னொரு பாத்திரத்தில் வந்து சுகர் கொஞ்சம் தண்ணி போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சீஸ் கேக் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த சீஸ் எடுத்து போட்டுட்டு சுகர் மைட்டில் வந்து நான் வந்து வறுத்துருப்பேன். அந்த கேரட்டையும் கேப்சிகமும் அதையும் எடுத்து போட்டு வேகமாக போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டேன். ஆக்சுவலி நான் தீபனுக்கு சூஸ் பண்ணது தான் ரொம்ப கஷ்டம். அவர் எனக்கு சூஸ் பண்ணதோட நான் அவர் சூஸ் பண்ணது தான் கஷ்டம். ஸோ இப்போ கூட அவர் சூஸ் பண்ணதை வச்சு நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுறேன். நான் என்ன சூஸ் பண்ணணும் அதை வச்சு தான் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கேன். அதான் செமிஃபைனல்ஸ் தான், அதனால தான் ரொம்ப டஃப்பான இன்க்ரீடியண்ட்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க. பாவக்காய் சவுச்சவன் சவ்வுன்னு செவிலே ஒன்று உண்ணும். என்ன பண்ணுறது, நான் எடுத்து கொடுத்தது நல்ல இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து கொடுத்தேன். ஆனால் என்னை மாட்டி விடுறதுக்குனே இந்த இன்க்ரீடியன்ட் எடுத்து கொடுத்ததா. அப்போ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஆலிவ் ஆயிலு, உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் தைம் லீவ்ஸு, ஆரிகானோ போட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு அந்த சிக்கன் பீஸை நல்லா எடுத்து அதில் நல்லா ஊறட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். அதாவது வந்து நான் எடுத்து கொடுத்ததே எனக்கு வந்து ஆப்பாகி போயிடுச்சு. என்னென்னா இந்த பச்சை தக்காளி எடுத்து கொடுத்தேன், அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பாக இருக்குது அன்றைக்கே நான் அவ்வளோ யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணுது. திரும்பி அதையே பண்ணக்கூடாதுட்டாங்களா, இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறது தெரியல. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணி வேறு ஒரு மேட்ரு ரெடி பண்ணுகிறேன். அது கிளிக் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவக்காய் ஆல்ரெடி புளியில் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், அந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேன். ஸோ பாவக்காயில் இன்னும் கொஞ்சம் புளி பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா ஸ்டெட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹனி போட்டு அதை நல்லா ஒரு பக்கம் நான் வதக்கிட்டே இருந்தேன். ஸோ இனிமேல் நாங்கள் பாயில் பண்ண வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. அதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஜில் தண்ணியில் போட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். என்னோடய சுப்பு வேண்டது பிரித்து
இவருக்காக தான் சடலாக போட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ட்விஸ்டோட நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்க பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணால் அதே கஷ்டத்தை நீங்களும் படுங்க, சேம் டைம் நாங்கள் கொடுக்குற கஷ்டத்தையும் படுங்கன்னு சொல்லிட்டு சொந்த காசுலேயே சூனிய வச்ச கதை நம்மளுக்கு தான் சேரும். நல்லா மிளகாத்தூள் ஃபுல்லாக தடவி கொதிக்கிற கடாயில் பாவக்காவை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் ஆனியன் போட்டு அப்புறம் வந்து க்ரீன் சில்லி போட்டு ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு அது நல்லா வந்து சாட்டே பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து கேரட் கேக்குக்காக கேரட்டை வந்து துருவிட்டோம். மைதாவையும் பட்டரையும் போட்டு பீட் பண்ணிட்டோம். முட்டையை வந்து 2ஆக பிரிச்சுட்டு அந்த வெள்ளையை எடுத்து நல்லா பீட்டர் போட்டு பீட் பண்ணி அதை ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சிட்டோம். துருவின கேரட்டை அப்படியே போடக்கூடாதுன்றதுனால வதக்கிட்டு அந்த கேரட்டு இந்த மைதா மிக்ஸ் பண்ணதில் போட்டு நல்லா பீட் பண்ணி எக்கோட வெள்ளையை நம்ம ஸ்டிஃபாக பீட் பண்ணி வச்சுட்டா அதையும் தூக்கி அதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி அந்த ரெடி பண்ணிட்டோம். அதை ரெடி பண்ணதை வந்து 2 சின்ன கப்பில் வச்சுட்டு பேக் பண்ணலாம். எக்ஸைட்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அமைதியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து கலகலன்னு பேசினே இருப்போமா, ரொம்ப அப்படியே அமைதியாக எல்லாம் சைலண்ட்டாக வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு, மாமனே எல்லாம் சும்மா சீனு, எனக்கு ஃபைனல்ஸ்லாம் போகணும், எல்லாருக்கும் எங்கள் ஃபைனல்ஸ்க்கு போகணும். அதுக்கு தான் எல்லாருமே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நானும் பண்ணி காட்டும். ஆரஞ்சு கம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு ஆரஞ்சு வந்து நல்லா புளிஞ்சு வச்சுட்டேன். சாறு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுகர் போட்டேன். சுகர் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இந்த சாரையும் வந்து அதில் போட்டாச்சு. பட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா ரெடியூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து புடலங்காய் வந்து 2 பக்கம் நறுக்கிட்டு ஃபுல்லாக நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதை தண்ணியில் அப்படியே பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாவக்காய்க்குள்ளே அதை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் வந்து ஆயில் ஊற்றி ஆனியன் போட்டு பச்சை தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு க்ரீம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி அதில் வந்து சால்ட் போட்டு பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். செமிஃபைனல் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் நான் அடுத்த ரவுண்ட் போகணும். அது நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நடக்கணும். ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா யாருக்கு எப்போ எந்த டைம் எப்படி மாறுன்னு தெரியாது. இன்க்ளூடிங் நான் வந்து லாஸ்ட் 2 எபிசோடு வந்து இதுலேயே நின்றுட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதாவது இப்போ அவங்க கொடுத்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது அவளை காலி பண்ணிட்டு ஃபைனல்ஸ் வரணும் கடைசியாக. ஆமாம், இன்னைக்கு வந்து இந்த புத்தி வந்து எனக்கு என்னன்னா 4 பேர் முடிஞ்சுமே சீரியஸ்னஸ் இருக்குது. எப்படியும் காலி பண்ணணும். பட் அவங்களுக்கு அது பாதமாக அமையும் தெரியாது. ஏன்னா எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ செமிஃபைனல்ஸ் வரும்போது அந்த ஃபைனலிஸ்ட் போகணுன்றது பயத்தினால இந்த 4 பேருமே கொஞ்சம் ஓடையாடி எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டிஷ்ஷாக வரும்ன்றது சான்ஸ் இருக்குது. சவ் பொட்டேட்டோ வாழைத்தண்டு இது 3த்தையும் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு உப்பு பெப்பர் காரம் மஞ்சள் கொஞ்சோண்டு ஆரிகானோ இதை மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் போட்டு வச்ச ஃபில்லிங்கை எடுத்து பிரிஞ்சாலஸ் ஆல்ரெடி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கூப் பண்ணி வச்சதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக அப்படியே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்துச்சு? பாவக்காய் வந்துச்சு சார். பாவக்காய் சரி, ஓகே. ஸ்டஃப்டு பாவக்காய் பண்ணுறோம் சார். சரி, ஸ்டஃப்டு பாவக்காய். ஆமாம் சார். வெரி குட். ரொம்ப டப்பாக இருக்குது சார். ரொம்ப டப். எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா? ஆமாம் சார். அது அவங்க எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்கல. அதே மாதிரி அது உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அதான் நான் இப்போ தான் சொன்னேன், இது நான் எனக்கு வச்சு சூன்யம் தெரிஞ்சுச்சா? ஸோ இப்போவே மற்றவங்க அழியக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது, அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சொல்லுதே நீங்கள் தான். இப்போ நீங்களே அது மாதிரி சொல்ல முடியாது. நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பண்ணதை பண்ணால் அது பண்ண முடியாதுல்ல சார். இப்போ வேற ஏதாவது பண்ணல, அதுதான் கொஞ்சம் டஃப்பாக திங்கிங் கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சார். சூப்பர். ஓகே, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பாக்ஸ் தான் சார். இங்கே பார்த்தா பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் கசப்பு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி வெள்ளத்தை போட்டு இன்னும் கொதிக்கட்டும். அது மேஷ் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா கொதிக்க விட்டேன். இந்த மசாலா வறுத்து வச்சுருந்ததுல அந்த மசாலாவை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அந்த மசாலாவை திருப்பி பேனில் போட்டு நல்லா சாட்டே பண்ணேன். மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் பாவக்காவை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணேன். அந்த உருளைக்கிழங்கு வெளில எடுத்து மேஷ் பண்ணி இந்த பாவக்காவோட சேர்த்துட்டேன். உங்களுக்கு என்ன யார் என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க? எனக்கு வந்து பிருந்தாக்கா செலக்ட் பண்ணி என்ன கொடுத்தாங்க? கொடமிளகா. அது ஆரஞ்சு கொடமிளகா அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? அது வந்து ஆக்சுவலி சீஸ் கேக் மாதிரி பண்ணி உள்ள இருக்கு. கொடமிளகா வச்சா
ஆமாம். சீஸ் கேக் எஸ். ஸ்வீட்டா? குடமிளகா வச்சு ஸ்வீட் இதாக எஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா வந்து கேப்சிகம் ஒருவேளை காரமாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அசிங்கமாயிடும். ஸோ வந்து நான் ப்ரே பண்ணிட்டேன், என்ன எதுவும் ஆகிடக்கூடாது, நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைத்தண்டு ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஸ்டெப் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முதல்ல வந்து என்ன பண்ணேன், அந்த பிரிஞ்சால் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாதியாக கட் பண்ணி ஸோ அது உள்ள வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஸ்கூஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் வந்து நான் ஸ்ப்ரவுட் பெட்டுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸில் கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக தக்காளி நறுக்கி போட்டு நல்லா ஆலிவ் ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சோண்டு உப்பு ஒரு மிக்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக அதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டே ஸ்ப்ரவுட் பெட் இஸ் ரெடி. பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பு இல்லை, அந்த பாவக்காய் வந்து குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஸோ நல்லா புளி தண்ணியில் வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாயில் பண்ணதுக்கப்புறமா அதையும் எடுத்து எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கரம் மசாலா, பெப்பர் எல்லாமே போட்டு வதக்கினேன். ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த அந்த பாவக்காவையும் ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த பொட்டேட்டோவையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா அது ஒரு டேஸ்ட்டாகவே வந்துருக்கும். இப்போது அந்த சிக்கனை வெளியில் வந்து ஒரு பிரெஸ்ட் இப்படி வச்சு அந்த பாவக்காய் மிக்சரை ஃபுல்லாக உள்ளே வந்து ஃபில் பண்ணி இன்னொரு பீஸ் எடுத்து பிரெஸ்ட் பீஸ் வச்சுட்டு தவாவில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு அதை அங்கே வச்சேன். அதுக்குள்ளே மிக்சிங் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி அதில் வந்து வாழைத்தண்டு போட்டு நல்லா வதக்கி அதில் வந்து ஆனியன் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி மில்க் க்ரீம் அதில் ஊற்றி சோட்டை பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரை பண்ண அந்த கத்திரிக்காவில் ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து புடலங்காய் வந்து ஓரளவுக்கு ஒரு 3-4 டைமில் அந்த இதில் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி இந்த மசியல் எடுத்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் வந்து லைட்டை பரட்டி கொடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கொக்கோ பவுடரை வந்து மேலே இப்படி தூவணும்னு சொன்னப்போ ஷெஃப் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஃபோக் அப்படி வச்சுட்டு தூவிட்டு ஃபோக் எடுங்க, அந்த பேட்டர்ன் அழகாக வரும்னு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு டிமோல்ட் பண்ணி அந்த மேலே சாக்லேட் சாஸையும் ஃபைனலாக அந்த ஹனியை மேலே போட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த பாதாமும் முந்திரியும் நான் வறுத்து எடுக்கும்போது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டெப் அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்டஸ்டன்ட்ஸ், செமிஃபைனல்ஸ் ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டுன்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காம்படிஷனோட ரவுண்ட் ஒன்று கொடுத்தோம். எந்த டிஷ்ஷுமே வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இல்லை. ஸோ we are expecting a lot. We'll start with the surprise package. Deepan, Chef Saravanan from the park. ஸ்ப்ரவுட் ஸ்டஃப்டான டெம்புரா பாவக்காய், இது க்ரீன் டொமேட்டோ சாஸ் செஞ்சுருக்கேன். அதில் வந்து வாழைத்தண்டு பிரிஞ்சாலில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிங்களா? தீபன், நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபன், இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு. நான் ரொம்ப வந்து எதிர்பார்ப்பில் இருந்தோம். நாங்கள் ஒரு ஷெஃப் கூட தேவையில்லாமல் நீங்கள் வந்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நல்லா பண்ணல தீபன். ஈவன் அதில் இந்த கத்திரிக்காய் என்ன ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த ரெசிபி சொல்லுங்க பாப்பா, எப்படி பண்ணீங்கன்னு. சார் ஆயில் ஊற்றி வாழைத்தண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஆனியன் போட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அப்புறம் வந்து க்ரீன் சில்லி போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் வந்து அதில் க்ரீம் வந்து நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் சீஸ் போட்டு ரெண்டு இது பண்ணேன் சார். என்ன சார் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட? ரெண்டு டிஷ்மே ரொம்ப நல்லா பண்ணல சார். எக்ஸ்ட்ராடனரி சார். சார் ஆமாம் சார், லவ் யூ டார்லிங். நீ தீபன், நீ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நியாயமே இல்லை. சான்ஸே இல்லை. இவ்வளோ நல்லா இருக்கு டேஸ்ட். வாவ், கலக்கிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். குட், வெரி நைஸ். பேச்சே கிடையாது. நோ வேர்ட்ஸ். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க நோ வேர்ட்ஸ். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம். ஆமாம் ஷெஃப், ஆக்சுவலி குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் பண்ணுது. அதில் கொஞ்சம் தீர்ந்ததுனால அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம். நான் எதுக்கு வந்து உங்களை கட்டிப்பிடிக்கலன்னா, நான் வந்து பார்க்கும்போது இந்த பண்ணியிருந்த அந்த டாப்பில் இருந்த அந்த டிப் வந்து கம்ப்ளீட்டாக கருகி போய் க்ரீம் போட்டது நெய்யாக மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரவணன் வந்து உள்ளே வந்து பண்ணி கொடுத்தாரு. நான் அதனால தான் உங்களை வந்து கட்டி பிடிக்கல.
பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. வெரி நைஸ். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு தடவை பண்ணேன். இருந்தாலும் வந்து அது டிசப்பாயிண்ட் தானே. ஸோ அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த சந்தோஷத்தோடயே நான் வந்துட்டேன். பிரியங்கா, ப்ளீஸ் கம். ஷெஃப் சுபு ஃப்ரம் ஹயத். Taucho millifilly on sprout bed, stuffed brinjal with tomato salsa. இந்த பிரிஞ்சால் வந்து குக் ஆகல. அந்த கிரீன் டொமேட்டோ வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த கிரீன் டொமேட்டோட அந்த பர்டிகுலர் பார்ட் நல்லா இருக்கு. அதுக்கு மேலே திருப்பி வந்து அந்த ரெட் டொமேட்டோ யூஸ் பண்ணி போட்ட வந்து பல்ப் மாதிரி இருக்கு, சாப் பண்ணி போட்ட மாதிரி இல்லை. ஸோ அந்த பச்சை தக்காளி ஸ்மெல் அதுல மேலே வருது. கீழே இருக்கிற பிரிஞ்சால் குக் ஆகல. பட் அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி திஸ் மில்ஃபில் இஸ் ட்ரூலி வேர்ல்ட் கிளாஸ். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் குக்கிங், கிரேட். அந்த பாவக்காய் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் இது வரைக்கும் இந்த காம்படிஷனில் பாவக்காய் இது மாதிரி ஹேண்டில் பண்ணி நான் பார்க்கல. எக்ஸ்ட்ராடினரி, ஃபேண்டாஸ்டிக். அந்த சாலட் இஸ் ஸோ ஹெல்தி, எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலாக பிரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கலாம். அது எனக்கு ஐம் கெட்டிங் ரா ஃப்ளேவர். மேபி சால்சா இஸ் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டில் அது மேலே இருக்க ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ராவாக வருது. அதில் வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையில்லை. வாட் ஆர் தி ஹனி யூ ஹேட் இட். பாவக்காய் நல்லா குக்காக இருக்குது. தட்ஸ் வாட் மை ஒப்பீனியன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன பிட்டர்னஸ் அடிக்குது. அது மிக்ஸ்ட் வித் தட் ஸ்வீட் எனக்கு என்னமோ ஐம் நாட் ஏபிள் டு wrap my head around. But very well tried. Well tried. But accept your presentation. Thank you. Superb. Thank you. Extraordinary. Good. I loved it. Good. Thank you so much. Brindadas, Chef Nandako from Lead Oil Meridian. வாங்க. பாவக்காய் ஸ்டஃப் பண்ண சிக்கன் பிரெஸ்ட் அண்ட் தி சாஸ் இஸ் ஒயிட் சாஸ் இன்ஃபியூஸ்ட் வித் ஆரஞ்ச். கேரட் கேக், அதில் டாப்பிங் வந்து இஸ் கோகனட் மில்க், லெமன் கிராஸ், ஆரஞ்ச் பண்ணின டாப்பிங்ஸ். The carrot cake is superb. I really liked it. அந்த மேலே இருக்கிற பேனக்கோட்டா வந்து கொஞ்சம் க்ரீம் மாதிரி ஊஸ் அவுட் ஆகுது, எதுக்குன்னு தெரியல. பட் த டேஸ்ட் இஸ் நைஸ். கேரட் கேக்கோட டேஸ்ட் ஃப்ளேவர்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் கட்டியாக இருக்குது. பட் எனக்கு அதை நல்லா கடிச்சு சாப்பிடும்போது ஐ லைக் இட். சாஃப்டாக மஃபின் மாதிரி இல்லாமல் ஐ குட் பைட் இன் டு சம்திங். அதை கேக்காக என்னால் ஒத்துக்க முடியல. பட் ஒரு நல்ல டெசர்ட்டாக இருந்தது. ஐ லைக் இட். த ப்ரெசன்டேஷன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். சிக்கன் இஸ் குக் வெல். இது என்ன சாஸ் இது? White sauce la orange influence. Very interesting. That's a very good touch on the orange infused. The touch on the superb. Very good thought. Very good. Your thought process is very good, Nida. One thing is the cake, மேலே the topping இல்லை. Actually, no, it's not set properly. ஆமா. ஒரு செட்டாக இருந்துக்கணும். பட் அதுவே டேஸ்ட் இஸ் எக்ஸலண்ட். அதே மாதிரி சிக்கன் வந்து நல்லா குக்காக இருக்குது. அந்த டேஸ்ட் இஸ் வெரி குட், எக்ஸலண்ட், வெரி நைஸ். Sincerely, fantastic, very good, awesome effort. One word la solla pona, the level of finesse that you achieved in almost all the dishes that you're giving, and especially today, paranga presentation paranga, the outline of a fork, the way the cake is put across, everything, and the way they, or continental 5-star hotel or continental presentation, I would expect nothing less than this. And today you once again proved it. The chicken is out of this world. It's very sublime, and the chicken அந்த பாவக்காய் வந்து I never thought would mix well, but ரெண்டும் சேர்த்து கடிக்கிறப்போ giving the kind of moist chicken is moist, yeah. That is very important. And that lovely bed of leaves in the bottom கொடுத்திருக்கீங்க பாருங்க, அந்த leaves வந்து still crunchy and nice. This is what we expect. This is the level we expect, and thank you for setting the bar. Thank you so much. Good, excellent, good cooking. Thank you, Nanda. Nandini, Chef Sendil from Hilton, please come. கேரட் கேப்சிகம் சீஸ் கேக் வித் ஆரஞ்சு காம்போட். புடலங்காயில் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். பாவக்காய் வித் கோகனட் மில்க் சாஸ் பண்ணியிருக்கேன் சாஃப்ரானில். Excellent. Thank you. Very nice. This one is out of the world. Thank you. Very nice. கொஞ்சம் ஜெலட்டின் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன், இந்த ஹார்ட்னஸ் வந்திருக்காது. பட் ஒரு சீஸ் கேக் நடுவில் கேரட்டும் கேப்சிகமும் கிறிஸ்பினஸ் கிடைக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட். இந்த பாவக்காய் மேலே இருக்கிற கோகனட் சாஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது, வெரி டிஃப்ரெண்ட்.
கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாஸ், கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. இந்த மேலே இருக்கிறது வந்து புடலங்காய் குக் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது, நோ இஷ்யூஸ். உள்ளே இருக்கிற பாவக்காய் எனக்கு கசப்பாக இருக்குது. ஓகே சார். அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ஐம் நாட் ஹாப்பி. டேஸ்ட் நல்லா இருக்குது, ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ கேன் டேஸ்ட் த கேரட், ஐ கேன் டேஸ்ட் தி மார்மலேட், ஐ கேன் டேஸ்ட் த ஆரஞ்சு ஃப்ளேவர். அந்த ரொம்ப நல்லா இருக்குது. இதுமா இட்ஸ் ஆல் புட் டுகெதர், எல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. பட் சம்வேர் எங்கேயோ ஒரு கசப்புன்றது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே சார். ஆக்சுவலி இந்த 2 டிஷ்ஷுமே ப்ரெசன்டேஷன் எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த புடலங்காய் இன்னும் கொஞ்சம் டோட்டலி என்ன சொல்றீங்க வேகலை, கொஞ்சம் வெந்திருக்கலாம். ஒன்று உள்ளே வந்து அந்த பாவக்காய் இன்னும் கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து டேஸ்ட் இஸ் குட், அதாவது அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. பட் வரஸ் தி கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்சர் இஸ் நாட் திஸ். இது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு இன் சென்ஸ் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸஸ் ஜெலட்டின். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஓகே சார். Attempt for innovation is super. Super. Thank you. Super. Good. Thank you sir. Excellent. Thank you chef. Contestants, semi-finals. உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஃபியர்ஸ்லி காம்படிட்டிவ் ரவுண்ட் ஒன்று கொடுத்தோம். ஜென்ரலாக வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வந்து யூ ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். யூ ட்ரூலி டிசர்வ் டு பி இன் தி செமிஃபைனல்ஸ். பிக் ஹேண்ட் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ வந்து ஒருத்தர் 2 பேரை வந்து எங்களால் கூப்பிட முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஆல் தி கண்டஸ்டன்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஓ 4 பேருமா, ஒருவேளை 4 பேரையும் ஃபைனல்ஸ் காமிச்சிடுவாங்களா அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருந்தாதாஸ், அருமையான சிக்கன் பிரெஸ்ட்டில் பாவக்காய் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஜூஸியாக இருந்துச்சு, தட் இஸ் ஹைலைட் ஆஃப் த திங். அதே மாதிரி கேரட் கேக் வெரி டேஸ்டி, நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எங்கேயோ போயிடுச்சு. சூப்பர் ப்ரெசன்டேஷன், எக்ஸலண்ட் இட் வாஸ். நந்தினி, யூ மேட் எ சீஸ் கேக். அதில் கொஞ்சம் ஜெலட்டின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. த டேஸ்ட் வாஸ் வெரி குட், வாஸ் வெரி குட். த அதர் ஒன் யூ மேட் வாஸ் பாவக்காய் ஸ்டஃப்டு வித் புடலங்காய் வந்து கொஞ்சம் குக்காக இருந்திருக்கலாம். பாவக்காய் வந்து ஓவர் கஸ்ட் போட்டுச்சு. பட் அதர்வைஸ் தி இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அட் சம்திங் ரியலி ஜெல் டுகெதர், நல்லா இருந்துச்சு. பிரியங்கா, அந்த பாவக்காய் அழகாக அடுக்கி எடுத்து வந்து கொடுத்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. பட் அதர்வைஸ் தி ப்ரெசன்டேஷன், த எக்ஸிக்யூஷன் பார்ட், இட் வாஸ் எக்ஸலண்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபன், நீங்கள் பண்ண அந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் வித் வாழைத்தண்டு, தி இன்னோவேஷன் டேக்ஸ் 100 marks for that. வாழைத்தண்டில் வச்சு அது மாதிரி பண்ண முடியுமான்றது இட்ஸ் ரியலி சம்திங் குவைட் நியூ. ஒன்று தான், நான் வந்து உங்கள் டேபிள் வந்து பார்க்கும்போது அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருந்துச்சு, உள்ளே கொஞ்சம் கரிஞ்சி போச்சு. அது செஃப் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதர்வைஸ் டேஸ்ட் வாஸ் நைஸ். ஹேட்ஸ் அப் டு யூ ஆல். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டுடே. ஃபைனல்ஸ் போகிறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு? பிருந்தாதாஸ். கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெஃப். இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இங்கே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருமே தான் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நந்தினி? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும் என்னுடைய கெரியரில். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ நாள் ஃபீல்டில் ஒரு 7 years நான் இருக்கேன். ஸோ 7 years வந்து ஒரே ஒரு டைம் வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கினேன். ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு அப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இந்தளவுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்ற போதே இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபைனல் போயிட்டேன்னா ஓகே, என்னுடைய சினிமா ஒரு கெரியரில் வந்து எனக்கும் நானும் ஒரு வின்னருக்கு தகுதியான ஒரு ஸ்டேட்டஸில் போயிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சூப்பர். பிரியங்கா, நான் விஜய் டிவி வந்து 8 months ஆக போகுது சார். நான் இதில் வந்தோடனே அந்த கனெக்ஷன்ஸ் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த எல்லா ஷோலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட் பிளேஸ், எல்லாத்துலேயும் நான் வின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அடுத்த ப்ராப்பர் அந்த காம்படிட்டிவ் ரியாலிட்டி குக்கிங் ஷோ. ஸோ ஒரிஜினல் ரியாலிட்டி அதில் வந்து ஜெயிக்கிறேனோ இல்லையோன்றதை வந்து எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஃபைனல்ஸில் போகணும். ஃபைனல்ஸில் ஒரு ரன்னர் அப்பாக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் நான் சூப்பராக சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபைனல்ஸ் வரணும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ அதில் போயிட்டோன்னா அதுலேயும் நம்ம ஜெயிச்சுட்டு அது வரைக்கும் வந்துட்டோம்ல அப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபீலிங். தீபன் சார், சொல்லுங்க. ஃபைனல்ஸ் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா வந்து நான் செமிஃபைனல் வந்து ரொம்ப பெருசாக வச்சேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபைனல்ஸ் போகணும். அந்த மிகப்பெரிய ஒரு அந்த நாளில் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நிற்கணும். ஒரு மிகப்பெரிய டீமில் சார் இது. ஸோ இப்போ அந்த டீமில் வந்து நான் வந்து இப்போது ஃபைனல்ஸில் போய் நிற்கிறேன் அப்படின்றப்போ அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஓகே, எக்ஸலன்ட் குக்கிங், ஃபென்டாஸ்டிக். 4 பேரும் செமிஃபைனல்ஸ்க்கு வந்து
யூ ப்ரூவ்ட் யுவர் மெட்டல், நல்லா பண்ணீங்க. இதெல்லாம் இந்த கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் பல கட்டங்களாக பல எபிசோட்ஸாக பிரித்து இது வந்து இன்னைக்கு அப்பப்போ டிசைட் பண்ணி உங்களை தொந்தரவு படுத்தணுன்றது டிசைட் பண்ணப்படலை. இது வந்து உங்களை மோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஃபைனலாக அந்த புக்கேயையும் அந்த ட்ராஃபியையும் அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் நிஜமாக பட்டீங்க அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். யூ வில் ஃபீல் ஸோ ப்ரவுட். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வி வில் கிவ் யூ டார்ச்சர். அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுது. ஆமால இப்படிலாம் நடக்கும்ல அப்படின்னு. அழகா சொன்னீங்க சார், ரொம்ப அழகா இருந்தது. ஸோ யூ ஹேவ் டு லிஃப்ட் இட் வித் ப்ரைட். ஸோ நீங்கள் ஏன்னா நீங்கள் அவ்வளோ உழைச்சிருக்கீங்க அண்ட் யூ ஆர் இந்த ப்ராசஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 பேரும் ஷெஃப்ஸாக இருக்கீங்க இப்போ. பட் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் யாரையும் ஃபைனல்ஸ்க்கு அனுப்ப போகிறது இல்லை. இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஸ் இப்போ நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். இந்த செமிஃபைனல்ஸ் ஒரு பார்ட்டாக இல்லை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். This is just the first semi-finals. There is going to be another semi-final. இந்த செமிஃபைனல் முடிக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு செமிஃபைனலா இது இப்போ ரிவீல் பண்ணுறதுக்கு காரணம் முதலே சொல்லியிருந்தா இந்த சீரியஸ்னஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. தட் இஸ் த ரீசன் வை வி ஹவ் டிஸ்க்ளோஸ் இட் நவ். இப்போ சொன்னதுக்கு அதான் காரணம். ஸோ 2ஆக பிரிச்சிருக்கோம். இன்னைக்கு செமிஃபைனல்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் அந்த ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க. மற்ற 3 பேரும் திருப்பியும் செகண்ட் செமிஃபைனல்ஸை சமைச்சு அதில் நீங்கள் எப்படி ஃபேர் பண்ணுறீங்கன்றதை பார்த்த பிறகு தான் நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு போடுறதும் எலிமினேட் பண்ணுறதும் பொறுத்து இருக்குது. இன்றைக்கி இந்த செமிஃபைனல்ஸில் நீங்கள் 4 பேர் குக் பண்ணதில் 1 person is going to go to the finals directly and that is none other than Brinda Das. உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். போட்ட எஃபர்ட்ஸ், போட்ட பெயின், போட்ட ரிசர்ச் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. The first proud finalist of Kitchen Superstar 3, Chef Brinda Das. Well done. Well done. Welcome to the finals. Come and join the chef. So Chef Brinda Das, how do you feel? Senior chef. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் டார்ச்சர் கொடுக்குறோம் நினைக்காதீங்க. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அவ்வளோ பெருசு அப்படின்னு டைட்டில். ஸோ அது நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து எட்ஜோவர் ஆகிறது காரணம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது ஐ யூஸ் டு லிசன். ஏன்னா அப்போ தான் உங்களோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது தெரியும் அப்படின்னு. நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு செமிஃபைனலாக அப்படின்னு லைட்டாக ஹார்ட் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்ஸ் டு காட். குட். வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நீங்கள் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3யோட ஃபர்ஸ்ட் ப்ரவுட் ஃபைனலிஸ்ட் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீங்கள் இந்த ஜேர்னியை ரொம்ப நல்லா கடந்து வந்திருக்கீங்க. ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வைஸாக குக் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான இன்புட்ஸை கரெக்டான ஷெஃபுங்க கிட்ட கரெக்டான முறையில் கற்றுக்கிட்டு யூ ஹவ் டெலிவர்ட். தட் ஷோஸ் த மெச்சூரிட்டி வித் யுவர் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டர்ஃபுல். Okay, very surprise for the first proud finalist. We are going to give a small gift to you. So, yeah, it's a surprise gift. ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். Before giving this, இந்த gift வந்து உங்கள் ஃபைனல்ஸுக்கு பெரிய பிரம்மாஸ்திரம் இருக்குது. இதில் வச்சு நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு வின் த ரேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் see what it is. திறக்கும்போது கூட எனக்கு தெரியல என்னவா இருக்கும்னு. அது ஷேக் பண்ணி பார்த்தேன். இதோ சத்தம் மட்டும் வந்துச்சு. ஓகே, என்ன இருக்குங்க? ஆவ், 20 ரூபா காசா? கொண்டு வந்து இங்க போடுங்க. வாங்க. இப்போ வந்து இதில் 1000 ரூபாய் இருக்கு உங்களுக்கு. ஓகே. நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட்டை போய் உங்களுக்கு குக் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் குக்கிங் இஸ் கோயிங் டு பி. இந்த 1000 ரூபாய் வச்சு நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இது. பின்னாடி வரவங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1000 rupees பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு டூ அ பட்ஜெட் குக்கிங் இந்த ஃபைனல்ஸ். Thank you so much. 1000 rupees is, I know. 1000 It's rupees huge. is too much. Huge amount. One dish. Yes. Yeah. இந்த ஃபுல் ஜேர்னியில் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது டைட்டிலுக்கும் எனக்கும். அந்த ஸ்டெப்பை ஃபுல் டெடிகேஷன், ஃபுல் எஃபர்ட்ஸ், ஃபுல் ஃபோக்கஸோட நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ். All right.
சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு செமிஃபைனல் முடிஞ்சது. இன்னொரு செமிஃபைனல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் நல்லா சமைச்சிட்டு இந்த செமிஃபைனல் வர கிட்ட வர டைமில் நம்ம விட்டுருவோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. அது வந்து கண்டிப்பாக அடுத்த செமிஃபைனலில் வந்து கரெக்டாகிடும்னு நான் நினைக்கிறேன். நந்தினி, பிரியங்கா அண்ட் தீபன், உங்கள் 3 பேரில் யார் ஃபைனல்ஸ் போகிறாங்க, யார் வீட்டுக்கு போகிறாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்குது. ஃபார் தட் we'll have to meet again next week.